சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தெறிக்க விட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஏஐ டெக்னாலஜி புதுசு ஃபார் தமிழ் சினிமா நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ரியலி குட். த்ரிஷா வர பார்ட்டெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆமாங்க, இட்ஸ் லைக் ரொம்ப நல்ல ஒரு டெக்னாலஜி வச்சு அவர் எடுத்துகிட்டு வந்தது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எஸ்டரியர் அவரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் பெரிய ட்ரீட்டாக இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம் அப்படி முடிச்சிருக்காங்க. லெட்ஸ் சி விஜய் சார் நடிச்சாருன்னா நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. என்ன ஏன் மெசேஜ் சீன் நடிக்கிறது? ஏன்னா எந்த சீன் நல்லா இருக்கு? என்ன எதிர்பார்த்து வந்தீங்க படத்துக்குன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கும்னு தான் வந்திருக்கோம். நாங்கள் 8 மணிக்கு வந்தோம். 7 மணிக்கு வந்தோம். 7 வருஷம் சூப்பராக அது மேலேயே இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். ஒன்றும் இது ஸ்டெப்பில் விஜய் என்னது விஜய் நடிச்சது நல்லா பிடிச்சிருக்கா. பையனும் அப்போ நல்லா சிஸ்டர் நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா பார்க்கலாம். குடும்பத்தோட ஃபேமிலியாக ஜாலியாக பார்க்கலாம். பக்கா என்டர்டெய்னருங்க. சூப்பராக இருக்குது படம். படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்டு. இதுதான் எதிர்பார்க்கவே முடியாது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து தோனி ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு எல்லாத்தையும் டச் பண்ணி செம்மையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நல்ல படம், செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நிறைய வந்துருக்காங்க. பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, ட்ரிஷாவோட கேமியோ எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். பக்கா என்டர்டெயினாக பார்க்கலாம். கேரக்டர் வந்து விஜய் தான் ஆல்மோஸ்ட். பையன் விஜய் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கா. அப்படி அவங்களோட ஒர்க் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஓப்பனிங் சீன் அந்த விஜயகாந்தோட அந்த இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. விஜய் செம்ம. அப்புறம் இந்த அடிஷ்னலாக கேமியோஸ்லாம் சூப்பர். நான் பார்க்கணும், எனக்கு சொன்னால் நல்லா இருக்காது, பாருங்கள். பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு சூப்பர் படம். இப்போதைக்கு எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு சின்ன விஜய் வந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுண்ணா. ஆனால் ஓகே தாண்ணா. ஆனால் ஃபஸ்ட்டு சீனு பக்காவாக பண்ணிட்டாருண்ணா. ஆனால் 2 பேரும் ஆனால் என்ன சொல்கிறது தெரியலண்ணா. ஆனால் பிரசாந்த் நல்லா நடிச்சிருக்காருண்ணா. பிரசாந்த் கரெக்டாக கொடுத்துருக்காருண்ணா. பிரபுதா ஓகேண்ணா. ஜெயராமு ஃபினிஷிங்கில் கரெக்டாக பண்ணாருண்ணா ஃபஸ்ட் ஹாஃபில். நான் கேப்டன்ட்ரினா இன்னும் நம்ம அது விஜயோட ஆக்ஷன் மாதிரியே இருக்குதுண்ணா. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கா விஜய். அந்த மாதிரி கொஞ்சம் தனியாக விஜய் மாதிரி தனியாகவே தெரியுது உங்களுக்கு. படம் ஆக்சுவலாக இவ்வளோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பட் இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து விஜயோட பையனே ஸ்பாய்லர் கொடுக்கல, பட் விஜயோட பையனே திரும்ப வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப இன்னும் இந்த செகண்ட் ஹாஃப் இனிமேல் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்க கெமிஸ்ட்ரி ஒரு வேற லெவலில் இருக்குது. ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி சாங்கெல்லாம் வேற லெவல். நல்லா சாங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த லியோவில் பார்த்த அந்த அன்பெனும் சாங்கெல்லாம் ஒரு வேற ஃபீல் கொடுக்குற மாதிரி இந்த சாங்கும் நல்லா. பிரசாந்த், ஸ்னேகா, லைலா அவங்க மாதிரி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இப்படி தான் இருக்கும், இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதை விட தூக்கி சாப்பிட்ரும். ஓவர் ஹைப்பெல்லாம் தரல. ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல்டில் இல்லாத ரொம்ப பேர் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். ஐ ரியலி என்ஜாய் த ஃபிலிம். ஆக்சுவலி பாதி தான் பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ்க்கு வெயிட்டிங். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.